வேதம் சொல்கிறது நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த பலியை எப்படி தரணுமாமா? உற்சாகத்தோடு நான் உமக்கு பலி செலுத்துவேன். எப்படி பலி செலுத்துவேன்? உற்சாகத்தோடு நான் உமக்கு பலி செலுத்துவேன். அதனால உங்களுடைய சோகங்கள், மன வருத்தங்கள் எல்லாவற்றையும் அப்படியே ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த நாள் நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய நாள், இந்த நாள் நாம் சந்தோஷப்பட வேண்டிய நாள். அதான் ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். ஆமென் சொல்லுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், சந்தோஷப்படுகிறவர்களோட சேர்ந்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களோட சேர்ந்து நீங்கள் அழுங்கள். அப்போ இந்த நாள் நம்ம துக்கமா இருக்க வேண்டிய நாள் அல்ல, இந்த நாள் ரொம்ப சோகமா இருக்க வேண்டிய நாள் அல்ல, இந்த நாள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய நாள். ஆமென் சொல்லுவோம். வேதத்திலே நம்ம நெகேமியா புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அலங்கமெல்லாம் இடிந்து கிடந்த அலங்கத்தை நெகேமியா மூலமாய் ஆண்டவர் கட்டி ஜனங்கள் எல்லாரும் திறப்புகளை அடைத்து அந்த வாசல்களுக்கு நிலைக்கால் வைத்து அதுக்கு பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த வேதபாரர்கள் எழும்பி முன்பாக நின்று ஆண்டவர் அவர்களை நடத்தி கொண்டு வந்த பாதைகளை அப்படியே வாசித்தார்களாமா. அப்ப வாசிக்கும் போது அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அப்படி துக்கத்தினால நிறைஞ்சு சத்தம் போட்டு அழுதார்களாமா. அந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க ஆண்டவர் எவ்வளவு நடத்தினாரு அப்படின்னு ரொம்ப சோகமா அழும்போது அப்பதான் தேவனுடைய மனுஷன் சொல்கிறார், இல்ல இல்ல, இந்த நாள் நாம் துக்கமா இருக்க வேண்டிய நாள் அல்ல, இந்த நாள் நாம் சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள். கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறார்.